வணக்கம் அண்டர் 19 கேப்டன் நீதர்சன் அவர்களே. வணக்கம். அண்ட் வணக்கம் சேர்மன் அண்ட் ஜேஎஃப்சி பிளேயர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நாளைய டோர்னமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? முதல் சேர்மன். டோர்னமெண்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட். சரி, சேர்மன் அப்செட் ஆகிட்டார். அவர் பேசிக் அதிலே இருந்து சும்மா சிரிக்கத்தான் வந்தவர். ஒரு கேள்வியும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டார். அண்டர் 19 கேப்டன் நோ, அது நல்லா இருக்கு. அண்டர் 19 கேப்டன் வந்து சொல்லுங்க நாளைய டோர்னமெண்ட் பற்றி. நாளைய டோர்னமெண்ட் வளமையாக சொல்கிறது தான், நாங்கள் வெளில தான் போகிறோம். அதே டயலாக் தான் இப்போ சொல்ல போகிறீங்க? எஸ். சரி, ஏன் வெளில போகிறீங்க? என்ன காரணம்? இந்த முறை கூட சான்சஸ் இருக்கா? இந்த வருஷம் நல்ல டீம் எங்களுக்கு. அண்டர் 19 டீம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை, உங்களையும் நல்ல ஸ்ட்ராங், உங்கள் நாட் அஸ் ஸ்ட்ராங். உங்கள் கீ பிளேயர்ஸ் பார்த்து தானே திறமை இல்லை, அதனால உங்கள் டீம் கொஞ்சம். சரி, நான் உங்களுக்கு டீமை பற்றி தான் கேட்டேன். சரி, நிதர்சனங்கள் ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு? யார் நல்லா விளையாடினோம்? ட்ரைனிங்கில் சாஜிந்த் நல்ல விளையாடினாங்க, திவி நல்ல விளையாடினான், பாபாஜி நல்ல விளையாடினான், சத்கரன். மற்றது வாய்ஸன் டிஃபென்சிவ் சைட் வாய்ஸன் ஸ்ட்ராங்காக இருந்தது. பிரென்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பட் பிரென்னா டாப் லெவலில் விளையாடக்கூடிய ஆள். மற்ற என்ன பற்றி சொல்லணும்டா, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களை பற்றி. நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் அப்பா நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது உங்கள் அப்பாட்ட கேட்டுறீங்களாம், டோர்னமெண்ட்டுக்கு போகலாமோன்னு. அப்போ உங்கள் அப்பா சொன்னவரா, நீ டோர்னமெண்ட்டுக்கு போகாட்டி அவங்க உன்னை மிஸ் பண்ணுவாங்க, நீ டோர்னமெண்ட்டுக்கு போனேன்டா நீ போல மிஸ் பண்ணுவேன்ட்டு அப்படி சொன்ன உங்களோட அப்பா அப்படி சொல்லி கூட அனுப்பியிருக்கிற. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல கீப்பரில் இப்படி ஒரு ரூமர்ஸ் வர செய்யும். ஓகே, சரி, சேர்மன் ஓப்பன் டீமை பற்றி சொல்லுங்க. ஓப்பன் டீம் வந்து மொக்கையா இருக்குன்னு கோச் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அண்டர் 19 கேப்டனை நான் சொல்றேன். ஓப்பன் டீம் சேர்மன் தான் நான் சொன்னவர். ஷூஷ். ஓகே, சொல்லுங்க மிஸ்ஸஸ் சேர்மன் அவர்களே. சாக்லேட் ரூம் இல்லை, சரி. சேர்மன் இஸ் மொக்க ஓட்டு கொண்டிருக்கிறார். அண்டர் 19 பிளேயர் நீங்களே சொல்லுங்க. வெல், நார்மலாக தானு பாத்தி ஜான் வந்து விளையாடுறாங்க டீமுக்கு. இந்த சம் கீ பிளேயர்ஸ் டியூ டு எக்ஸாம் ரீசன்ஸ் அவங்க விளையாட முடியாது. அதனால இவங்க கொஞ்சம் டவுன் சைடில் இருக்காங்க. ஸ்டில் ஒரு பூஸ்ட் இருக்கு, 2 பூஸ்ட் இருக்குது. நான் குடிக்கிறதுக்கு என்ன இல்லைடா, நாய் அண்டர் 19 கேப்டன் தான் கேட்டேன். ஓகே, சரி. பேசிக்கலி எங்க பிளேயர்ஸ் காரணம் வந்து பட்டன் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ இவரை கீப் பண்ணி நினைக்கிறேன் நான். அப்படி கேள்வி உங்களுக்கு ப்ளீஸ். நீங்கள் அடல்ட்ஸ் கீப்பர் விளையாட ஆசைப்படுறீங்களா? எனக்கு அது ஒரு ஆம்பிஷன். ஆனால் நீங்கள் விளையாடினா ஆல்ரெடி டீம் வீக்காக இருக்குது, பட் நீங்கள் விளையாடினா அது இன்னும் வீக்காக இருக்குது, சான்சஸ் கூட. அதுக்கு இன்னொரு ஆம்பிஷன். நாங்கள் வந்து சப்போஸ் ஓப்பன் டீம் வந்து 4-0 லீட் பண்ணா அது ட்ரீம் இல்லை, அவர் வந்து போட்டு வரதுக்கு ஆசைப்படுறேன். அது நடக்காது. காரியம் வேற டிஃபென்ஸ்ல விளையாடுறது தெரியும் தானே. பட் ஸ்டில் ஓப்பன் வந்து நல்ல டீம். ஸ்டில் ஓப்பன் 10 மணி கீ பிளேயர்ஸ் இல்ல, பட் நிஜி ஜாதுவாக்கள் 2 பேர் வரணும். அதோட அமல் ராஜ் அவர் எப்ப அவட்ட ட்ரிகர் இதான் வேற தெரியும். அவர் சரியான வெடிவாயர். ஆண்டி கரோல் டோரஸ் மாதிரி எப்ப ஃபார்ம்ல இருக்காரு, எப்ப ஃபார்ம்ல இருக்க மாட்டாரு தெரியும். சரி, டோர்னமெண்ட்டுக்கு எப்படி ஆர்கனைசேஷன்லாம் போகுது? டோர்னமெண்ட்டுக்கு ஆர்கனைசேஷன் அந்த சேர்மன் மற்ற எங்க மேனேஜர் கேஎஸ் ருஷான் 2 பேரும் கிரேட். பிளஸ் நானும் 3 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் கேண்டில் பரதேசியல். ஆனா சிவேதனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சிவேதனும் அங்க இருந்து வாங்கி கொள்வாரு. மற்றபடி சஜிந்த் 15 பவுண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரீல இருந்து கிடைக்குது கேட்கிற ஒன்னும் கிட்டுக்கு வேற காசு கொடுக்கல. சரி, வேற யாரையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கிறீங்களா இந்த மோமெண்ட்? வேற யாரு இல்லைண்டா கிரிட்டிசைஸ் பண்றேன். நிறைய பேர் பண்ணலாம், டீம் ஃபுல்லா பண்ற மாதிரி தான் இருக்கு. டீம் ஆனா இந்த டைம்ல நீங்க அந்த ஜங் டேலண்ட்ஸ் நீங்கள் பிரைஸ் பண்ணணும். இந்த கோபா சிந்து அவர்கள், சோபி காத்தடிக்கிறன்னு வராம இருந்தவர் நான் கேட்டுனா வரவன். ஆனா இப்ப வெதரை பார்த்துட்டு நாளை காத்து இல்லைன்னு நான் வாரேன்னு சொல்லிட்டாரு. இந்த விண்டோல வந்து விண்ட் ப்ரூஃப் பண்ணலாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கார்ல இருந்து கூட்டி வருவாரு. சோ பிரைஸ் பண்ணுங்க, நீங்க தான் பிரைஸ் பண்ணணும். கோஸ்டா வந்து நல்ல விளையாடுவான், அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. அவனை இப்படியே எங்களோட விளையாடினான்னா பிக் ஃபியூச்சர்.
சரி நீங்க சிந்த பற்றி சொல்லுங்க. I love you, man. I love you. I mean tournament experience wise எல்லா பிளேயர்ஸுக்கும் டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் 7 இயர்ஸ்க்கு முதல்ல ஜாயின் பண்ணிக்கல, கவுட்டுக்கா எல்லாம் விட்டுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு இப்போ ஞாபகத்துல இருக்குது. அது இப்போ விடுறோம் தெரியும், ஆனால் அதை எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வருஷம் I've got something to prove. நான் இப்போ போன வருஷத்தை விட மெச்சூர் ஆயிட்டேன். வேணுமெண்டா இந்த சேர்மனை கட்டுவேன். ஆமா Yes, mature, ரொம்ப mature. ஓகே குட். இப்போ இந்த எவ்வளவு இந்த டோர்னமெண்ட்ல எவ்வளவு வரை உங்களால போக முடியும் உங்களை நீங்க நம்புறீங்க? சும்மா கப்படிக்கணும்னு சொல்றதெல்லாம் அது பொய்க்காது, அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு உங்களால போக முடியும்? முடிஞ்சது மினிமம் எங்க டார்கெட் செமிஃபைனல். செமிஃபைனல் போனா கேவிசிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னவையோ, செமிஃபைனலுக்கு போனா எங்க கூட்டம் அங்க காசு போட போகுது கேவிசி போடுறதுக்கு. சரி, உங்களோட டீம் வந்து கஞ்சலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க பிறப்புல இருந்தே சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தரையும் நான் எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் பொதுவா எல்லாரும் அப்படித்தான். எங்க மேனேஜர் சேர்மன் தான் கிரேட். அவங்க எவ்வளவு இந்த செலவழிச்சாங்க எனக்கு தான் தெரியும். ஓஹோ, எவ்வளவுன்னு சொல்லுங்க. நான் 45 pounds 50 pounds குட் பாய்ஸ். பிளஸ் அவங்க 8 பேருக்கு கிட்டுக்கு பே பண்ணிருக்காங்க. பிகாஸ் டீம்ல இருக்க எல்லாருக்கும் கிட் தேவையாண்டு 4-5 பேர் சொல்லியிருக்கீங்க காசு தருவீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பாவம் எங்க கைப்புல. சரி, இப்போ இந்த இன்றைக்கு எப்படி ப்ரொபேஷன் போகுது? இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இனி நான் வீட்டு போய் எங்க டீமுக்கு சாண்ட்விச் மேக் பண்ணுவோம். நாளைக்கு சாண்ட்விச் எல்லாம் நீங்களா மேக் பண்ண போறீங்க? சாண்ட்விச் ஓகே. சிவதன் தண்ட பங்கு அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ என்ன செய்ய போறீங்க? பெஸ்கி ஃபுட்பால் இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்பயா நான் இப்போ விளையாட முடியாது. பிகாஸ் நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ப்ரிப்பேரா வச்சுக்கணும். சரி, இந்த ஜேஎஃப்சி ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஜேஎஃப்சி ஃபேன்ஸுக்கு will go as far as possible. சரி, அது சொல்றதுக்கு முதல்ல எங்கட ஃபேன் சார் ஒரு ஃபேன்ஸ் இல்லையா? நாங்களா உங்களுக்கு ஃபேன் பார்த்தா ஒரு 20,000 ஃபேன்ஸ் இருக்குங்க. எங்க JFC பேஜ் club JFC பேஜ்ல 82 ஃபேன்ஸ் இருக்கு. JFC பேஜ் எத்தனை 52 என்ன 82 ஓகே. குரூப்ல 52 மெம்பர்ஸ். சரி, அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க? we are in it to win it. அதே டயலாக். சரி, சேம் டயலாக். ஓகே, நன்றி, வணக்கம். அந்த நிதர்சன் அவர்களே, நீங்கள் நல்லா கண்டினியூ செஞ்சீங்க. லாஸ்ட் டோர்னமெண்ட் படியாக செஞ்ச நீங்கள் அந்த 5-0 தோக்குற மேட்சை நீங்கள் அதை சென்சேஷனல் சேவெல்லாம் பண்ணி 2-0 வச்சிருந்த நீங்கள். அது உங்களுக்கு சின்ன டீம், எல்லா சின்ன பிள்ளைங்க உள்ளானது. இப்போ உங்களுக்கு நல்ல டீம் இருக்குது. ஸோ இன்னும் முறை அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் டீம் டெக்னிக் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது இல்லை, சொல்லக்கூடாதுடா. எங்க ஃபார்மேஷனை சொல்லணும்டா, நாங்க டாக்டிக்ஸை யூஸ் பண்றதில்ல, மற்றவங்க டாக்டிக்ஸை வச்சுதான் நாங்க பிளான் பண்ணி விளையாடுறோம். நோ, அப்படிலாம் சொல்லுங்க. மாஸ்டர்மைண்ட் கோச் இருக்கு, டாக்டிக்ஸ் மாஸ்டர்மைண்ட் சேர்மன் இருக்கு, மாஸ்டர்மைண்ட் கேப்டன் இருக்கு, கீப்பர் இஸ் குட். இந்த வருஷம் அதோட நான் அடல்ட்ஸ்க்கும் விளையாடுற இது. ப்ளீஸ் அப்படியெல்லாம் கனவு காண தேவையில்லை. நன்றி வணக்கம் சொல்லி முடியுங்க இந்த இன்டர்வியூவை. ப்ளீஸ் ஒன்றும் கொஞ்சம் கேளுங்க. இல்ல 8-9 நிமிஷம் இதை கேட்டு எல்லாரும் போர் அடிச்சு போய் நித்திர எப்படா இந்த நாயை முடிக்க மட்டும் காத்து கொண்டிருப்பாங்க. நீங்க நன்றி வணக்கம் சொன்னா அவங்க நிப்பாட்டிட்டுருவாங்க. ஓகே, நன்றி வணக்கம். சரி, இந்த பரதேசியில் இந்த 2 பேர்ட்டையும் போரிங் இன்டர்வியூ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. சேமர்கள் இங்கே ஏதோ கதைக்க போறாங்க வந்து ஒன்றையுமே பேசல. நான் இருந்து நிறைய கதைச்சிருப்பேன். தான் கமராவுக்கு வரணும் ஆசைப்பட்டு வந்து சும்மா சிரிச்சு கொண்டு அடிக்க நிக்கிறேன். போலால கேப்டனுக்கு அடிச்சதான் மிச்சம். கேப்டன் ஃபேண்டாஸ்டிக். ஃபைனல் டச் கொடுக்குறேன்னா கொடுத்துடு. Thank you.